நான் நினைச்ச மாதிரி லெட்டர் எழுதி வச்சிருக்கியா? இந்த வீட்ல நானும் கௌரவமா வாழணும்னு மனசாட்சி அடகு வச்சுக்கிட்டு சில வேலைகளை பார்த்துதான் ஆகணும். இந்த லெட்டரை அம்மா படிக்க கூடாது. இப்போதைக்கு உன்னோட லவ் அம்மாக்கு தெரியக்கூடாது. சாரி ஆதி. அதனால என்னோட மனசாட்சியை அடக்கி வச்சுக்கிட்டு இந்த லெட்டரை நான் எடுக்க போறேன். நம்ம சொன்ன மாதிரியே ஆதி அவன் அம்மா ரூம்ல லெட்டர் எழுதி வச்சிருப்பான். இந்நேரம் அவங்க அம்மா லெட்டரை பார்த்திருப்பாங்க. அவங்க ஆதியை கூப்பிட்டு பேசிருப்பாங்களா? என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஒரே பயமா இருக்கு. ஆதியும் வேற போன் பண்ண மாட்டேங்கிறான். என்ன செய்யறது? வேலைக்கு போக டைம் வேற ஆகுதே. ஹலோ, சொல்லு மதி. கிளம்பிட்டியா? இன்னும் இல்ல மதி. ஏன் கிளம்பாம இருக்க? டைம் ஆகுதுல. ஆகுதுதான், ஆனா எனக்கு ஒரே பதட்டமா இருக்குடி. என்னடி ஆச்சு? நம்ம பேசும்போது நீ லெட்டர் எழுதி ஆதியோட அம்மா ரூம்ல வச்சிரு, அவங்க படிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துரும்னு நீ ஒரு ஐடியா சொன்னல. ஆமா சொன்ன. அதுக்கு என்ன? நான் அத ஆதி கிட்ட சொல்லிட்டேன். நேத்து நைட்டே ஆதி லெட்டர் எழுதி அவங்க அம்மா ரூம்ல வச்சிருப்பான். சூப்பர் டி. அப்புறம் என்னாச்சு? அவங்க அம்மா ஆதியோட லெட்டரை படிச்சிட்டாங்களா? அது தெரியாம தான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன் மதி. ஆதியோட அம்மா அந்த லெட்டரை படிச்சாங்களா இல்லையா, என்ன ஆச்சுன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கு. நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்கேன் மதி. ஆதிக்கு போன் பண்ணா அங்க என்ன நடக்குதுன்னு உண்மைய சொல்லுவானா இல்ல எனக்காக மறைப்பானான்னு தெரியல. இப்ப என்ன? ஆதி வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அதானே? ஆமா மதி. அங்க என்ன நடக்குதுங்கறத கரெக்டா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? நம்ம 2 பேரும் நேரா ஆதி வீட்டுக்கு போய் பார்க்கணும். என்ன சொல்ற மதி? நம்மளால அங்க எப்படி போக முடியும்? இதுக்கு முன்னாடி ஆதியோட பாட்டிக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அங்க போவோம்ல, அந்த மாதிரி இப்பவும் போவோம். நம்ம நேர்ல போனா அங்க என்ன நிலைமைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது கரெக்ட் தான். ஆனா ஹாஸ்பிடல்ல போராட்டம் பண்ண விஷயத்துல ஸ்வேதா நம்ம மேல கோவமா இருப்பாளே. அவ நம்மள பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணி அவமானப்படுத்தினா என்ன பண்றது? எதுக்குடி இவ்ளோ பயப்படுற? அதையும் நினைச்சு பயந்துகிட்டு இருந்தா நம்மளால எதுவுமே நடத்த முடியாது. இந்த மாதிரி போராடினாதான் எதுவா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். இல்லனா எல்லாமே நம்ம கையை மீறி போயிடும் மகள். என்னடி யோசிக்கிற? அங்க எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஓகே, நம்ம போலாம். சரி சரி, நல்ல ரிச்சான புடவையா கட்டி கிளம்பு. எதுக்கு? ஏய், ஒருவேளை ஆதியோட அம்மா லெட்டரை படிச்சுட்டு ஆதி கிட்ட பேசி ஆதியும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க உங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா அடுத்து என்ன உன்னை பாக்கணும்னு நினைப்பாங்க. சோ அந்த நேரம் பார்த்து நீ அவங்க முன்னாடி நல்ல மங்களகரமா புடவையோட போய் நின்னா அவங்க அத பாத்துட்டு எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பாக்க வரும்போது பொண்ணு நல்ல புடவை கட்டி ரெடியாகி வந்து நிப்பால, அந்த மாதிரி. என்ன மதி, ஆதி வீட்ல என்ன நடந்ததுன்னே தெரியல, அதுக்குள்ள எங்கெங்கயோ போறியே. சரி, நீ சொல்றதுக்காக நான் புடவை கட்டிட்டு வரேன். சரி, நான் போன் வைக்கிறேன். சரி மதி, இந்தா டிஃபன் ரெடி. சாப்பிட்டுட்டு கிளம்பு. என்ன? சரிமா.